இன்றைக்கி நம்ம ஆனந்தம் கிச்சனில் ரிஸ்க் இல்லாத ரஸ்க் அல்வா செஞ்சுருக்கோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லலாம். அல்வா சூப்பராக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரஸ்க் எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் குறைஞ்ச அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே லைட்டாக வறுத்தெடுத்துக்குங்க. நம்ம ப்ரெட் அல்வா செய்யும்போது எண்ணெயில் போட்டு முக்கி நல்லா பொரித்து எடுக்க வேண்டியிருக்கும். அந்த இதுக்கு தேவையில்லை. அந்த குறைஞ்ச எண்ணெயிலேயே நம்ம அப்படியே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுத்தெடுத்தோம்னாலே நமக்கு அந்த பதம் வந்து கரெக்டாக கிடச்சிரும். வறுத்து அதை அப்படியே மாற்றி வச்சுக்கணும். டேஸ்ட்லேயும் ஸ்மெல்லுலேயும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதே இதை வச்சு நீங்கள் செய்யும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த பதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அந்த வானல்லே கொஞ்சம் பாலும் ஏலக்காய் பொடி போடுறோம். பால் ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டு நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி ரஸ்க் எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு. இப்போ ஒரு பாக்கெட்டுனா ஒரு 1/4 லிட்டர் பால் போதும். அதை ஊற்றி நாம் கொதிக்க வச்சுக்கிறோம். கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா பால் வந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சுகர் போடலாம். 100 கிராம் சர்க்கரை எடுத்து அது கூட போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். அது நல்ல சர்க்கரை நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வந்தோடனே அடுத்து அது மேலேயே நம்ம அந்த ரஸ்க் பொடியை போட வேண்டியிருக்கும். இப்போ பால் கொதிக்குது. நல்லா கொதித்து வரட்டும். அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரையை போடலாம். பால் கொதிச்சிட்ருக்குது. சர்க்கரையை போட்டு கிளற போகிறோம். இப்போ சர்க்கரையை நம்ம போடுறோம். அதில் சர்க்கரை போட்டு கிளறும்போது கொஞ்சம் லூஸ் ஆகும், தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னீங்கன்னா, ப்ரெட்டு அதிகமாக இருக்குது, பால் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணியும் கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரெட் அதில் போட்டு ரஸ்க் அதில் நாம் போடுறோம். போட்டு கிளறும்போது அந்த வறுத்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவும் உடையவும் செய்யாது, குழையவும் செய்யாது. கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாகவும் கொஞ்சம் குழஞ்சும் அப்படியே சாப்பிட்றதுக்கு நமக்கு நாக்கில் அப்படியே திப்பியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதத்தில் நாம் அப்படியே பொறுமையாக அதை கிளறி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அது நல்லா அந்த பாலோடு சேர்ந்து வெந்து வந்துட்டுருக்கு. நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு நெய் தேவைன்னா நெய் போட்டுக்கலாம். கலருக்கு ஏதாவது தேவைன்னாலும் போட்டுக்கலாம். குங்குமப்பூ தேவைன்னாலும் போட்டுக்கலாம்.